அனைவருக்கும் வணக்கம். நல்ல இளம் வயதில் 15லேருந்து 20 லிட்டரும் கறக்கக்கூடிய பசுமாடு வேணும் அப்படின்னு தேடிட்டு இருப்பீங்களா? இந்த பதிவு உங்களுக்காக தான். நம்ம தோட்டத்தில் இன்றைக்கி கடைப்பல் 4 பல் 6 பல் இது போன்ற இளம் வயது மாடு 2வது ஈத்தில் 6 பசுமாடு விற்பனைக்கு வந்திருக்குங்க. ஒரு பசு இன்றைக்கி காலையில் தான் கிடாரி கன்று போட்டிருக்குதுங்க. மற்ற 5 பசுக்களும் வந்து பார்த்திங்கன்னா 1 வாரம் முதல் 10 நாளுக்குள்ளே கன்று போடக்கூடிய ஒரு தருணத்தில் தான் இருக்குதுங்க. எல்லாமே ஜெர்சி ரகத்தில் அதிகரவே கறக்கக்கூடிய பசுங்க. பார்த்த உடனே எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய ஒரு பசுக்கள் தான் இது. விலையும் ரொம்ப குறைவு தாங்க. வாங்க மற்ற டீட்டெயில்ஸ்லாம் பார்ப்போம். பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரையிலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அது நமக்கு உதவியாக இருக்கும். முதலாவதாக நாம் பார்க்கக்கூடிய இந்த பசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜெர்சி ரகத்தில் செவலையில் வெள்ளை மரங்க. நல்ல ஒரு தோற்றம் கொண்ட மாடுங்க. எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய ஒரு பசு. கிடாரி கன்று இன்றைக்கு காலையில் தான் ஈன்றிருக்குதுங்க. வெள்ளிக்கிழமை 4 மாதமாக இன்றைக்கி கிடாரி கன்று ஈன்றிருக்குதுங்க. மாடு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் பார்த்தோன்னே பிடிச்சக்கூடிய ஒரு மாடு தான். வெறும் 2 பல்லு தாங்க ஆகுது. 2 பல்லில் வந்து பார்த்தோம் அப்படின்னா தலையத்தில் இப்போது கிடாரி கன்று போட்டுருதுங்க. பால் 15 லிட்டர் வரல எதிர்பார்க்கலாம். நமக்கு லாங் டைம் தேவைப்படும் ஒரு 6-7 ஈத்து வரலும் வச்சுக்கலாம். அப்படிங்கிறவங்களுக்கு இது ஒரு அற்புதமான பசுங்க. இல்லை பார்க்கும்போதே தெரியுது எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு பசு தான். கிடாரி கன்று போட்டிருக்கிறதுனால அது இன்னொரு அட்வான்டேஜுங்க. எப்போவுமே ஒரு ரெட்டிக்குள்ளாகவும் பார்த்து வாங்கிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. விருப்பமாக இருக்கவங்க டிஸ்பிளே நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நம்ம விலை அனுசரித்து கொடுக்கலாம். இந்த கிடாரி கண்ணி போட்டிருக்க தலையீத்து மாடு 2 பல்லில் நம்ம சொல்லக்கூடிய விலை வந்துட்டு 70,000 தாங்க. வெறும் 70,000 தான் நம்ம விலை சொல்கிறோங்க. முன்ன பின்ன நம்ம அனுசரித்து நம்ம கஸ்டமருக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். விருப்பமாக இருக்கவங்க நம்ம தோட்டத்துக்கு இந்த மாதிரி பசு தேவைப்படும் அப்படின்றவங்க மட்டும் கால் பண்ணுங்கள். மேலும் நம்மகிட்ட டிரான்ஸ்போர்ட் வசதி இருக்குது, அல்லது உங்கள்கிட்டையும் டிரான்ஸ்போர்ட் வசதி இருக்குது அப்படின்னா எது உங்களுக்கு சுலபமோ அதை தான் நம்ம ப்ரிஃபர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இரண்டாவதாக இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பசுவானது பார்த்திங்கன்னா ஒரு செவலையில் வெள்ளை மரங்க. இல்லை ஒரு ஜெர்சி ரகம். கடைப்பல்லு தான் ஆகுதுங்க. அதாவது 2வது ஈத்து கடைப்பல்லு. பால் வந்துட்டு 17-20 லிட்டர் வரை தாராளமாக எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு பசு தான் இது. பார்த்தோன்னே எல்லாத்துக்கும் பிடிச்சிக்கக்கூடியதுங்க. இன்னும் கன்று போடுறதுக்கு 1 வாரத்துலேருந்து 10 நாள் ஆகும். நல்லா மடி லூஸ் இருக்குதுங்க. மடி வெறும் 50% தான் விட்டுருக்கு. இன்னும் ஃபுல் மடி விட்டதுக்கப்புறம் தான் கன்று போடுங்க. அது வந்து பார்த்தோம்னா தோட்டத்துக்கு இருந்தாலும் சரி, அல்லது வீட்டுக்கு வைக்க இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் பிடிச்சக்கூடிய ஒரு பசுக்கள் தான். நல்ல முகமைப்பை பாருங்கள். லட்சுமி கலாச்சம் கொண்ட ஒரு பசு. நல்ல ஒரு தோற்றப்பொழிவுங்க. நல்ல ஒரு பிரம்மாண்டமான தோற்றம். நல்ல எலும்பு கடத்தில் பேக் வெயிட்டில் நல்ல பால் கறக்கக்கூடிய ஒரு லட்சணத்தோடு இந்த பசு இருக்குங்க. காம்பு பாருங்கள். மிஷின் கறவைக்காக இருந்தாலும் சரி, கை கறவைக்காக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் ஏற்ற ஒரு பசுக்கள் தான் இது. இது போன்ற பசுக்களை நம்ம மக்களுக்கு தேடி கொடுக்கறதுக்கான எல்லாருக்கும் விரும்பக்கூடிய ஒரு மாடுங்க. இப்போ பார்க்கும் போதே தெரியுதுங்க எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய ஒரு பசு. இன்னும் நடக்க முடியாத அளவுக்கு மடி விட்டு தான் கன்று போடுங்க. இன்னும் இது ஒரு 6-7 ஈத்துக்கு வரலும் நம்ம சாதாரணமாக வச்சுக்கலாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு அப்படின்றதுனால ஒரு சாதாரண தீனி வரப்பில் மேய்க்கிறோம், வைக்கப்பிள்ளாகட்டும் சரி, சாடியாக இருந்தாலும் சரி, ஒரு சாதாரண உணவு கொடுத்தோம்னாவே இதுக்கு ஒரு போதுமானதாக இருக்கும். விருப்பமாக இருக்கவங்க உடனே டிஸ்பிளே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நம்ம அனுசரித்து கொடுக்கலாம். விலை வந்து பார்த்திங்கன்னா வெறும் 79,000 தான் சொல்கிறோங்க. 79,000ன்றது ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாதுங்க. நம்ம விலை அனுசரித்து தான் நம்ம கஸ்டமருக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எப்போவுமே நம்மக்கிட்ட ஏற்கனவே வாங்கினவங்க தான் திரும்ப நம்மக்கிட்ட வந்து வாங்கிட்டு இருக்கிறதுனால நமக்கு ஒரு மகிழ்ச்சிங்க. 2வது நம்ம விலையும் அனுசரித்து கொடுக்குறோம். நம்ம பதிவில் 3வது இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற பசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜெர்சியில் ரொம்ப அழகான ஒரு பசுங்க. எல்லாத்துக்கும் பிடிக்கக்கூடிய ஒரு பசு. இந்த 2வது ஈத்து தான் நடக்குது. இந்த ஈத்துக்கே நமக்கு 15க்கு மேலே கறவை எதிர்பார்க்குறோம் அப்படின்றவங்களுக்கு இது ஒரு ஏற்ற பசு தாங்க.
ரொம்ப விலை குறைவு தாங்க. கடுப்பல்லு தான் ஆகுது. 17லேருந்து 20 லிட்டர் வரலும் தாராளமாக எடுக்கக்கூடிய ஒரு பசுக்கள் தாங்க. சுழி சுத்தத்தில் லட்சுமி மக அமைப்பு கொண்ட ஒரு பசு தாங்க. பார்க்கும்போது எல்லாத்துக்கும் தெரியும், ஒரு செவலை நிறத்தில் நல்ல ஒரு மடி அமைப்பு கொண்ட ஒரு பசுங்க. இன்னும் 15 அதாவது 10லேருந்து 15 நாளைக்குள்ளே கன்று போடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தாலும் நல்லா மடி லூஸ் இருக்குதுங்க. நல்லா மடி லூஸ் விட்டதுக்கப்புறம் கன்று போட்டுச்சுன்னா ரொம்ப சிறப்பு. இல்லை அதாவது மிஷின் கறவைக்காக இருந்தாலும் சரி, கை கறவைக்காக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் ஏற்ற ஒரு பசுக்கள் தான் இது. ஆண் பெண் குழந்தைகளோ யார் வேணாலும் பிடிச்சிக்கலாங்க. எந்த ஒரு உபச்சாரமும் கிடையாது. சாதாரண தீனி கொடுத்தோம் அப்படின்னாவே அதுக்கு ஒரு போதுமான தாங்க. மேலும் நம்ம கஸ்டமருக்கு நம்ம விலை அனுசரித்து கொடுக்கலாம். இது விலை சொல்கிறது பார்த்திங்கன்னா 73,000 சொல்கிறோங்க. 73,000லேருந்து முன்ன பின்ன நம்ம அனுசரித்து கொடுக்கலாங்க. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தூரத்துலேருந்து வரவங்களுக்கு நம்ம எல்லாமே அனுசரித்து தான் கொடுத்துட்ருக்கோங்க. அதாவது எல்லாத்தையும் நாமளே டெஸ்ட் பண்ணுறோங்க. அதை எப்படி ஒரு ஆரோக்கியமான கறவைக்கு அது என்னென்ன தேவைப்படுன்றது, அது ஒரு மேய்ச்சல் முறையாக இருக்கட்டும், வரப்பில்லை சாப்பிட்றதா இருக்கட்டும், சாடி குடிக்கிறதா இருக்கும், எல்லாத்தையுமே நம்ம செக் பண்ணிட்டு தான் நம்ம கஸ்டமருக்கு கொடுத்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் இது ஒரு சிறந்த மாடுங்க. பண்ணை தேவைக்காக இருந்தாலும் சரி, வீட்டு தேவைக்காக இருந்தாலும் சரி, இது ஒரு அருமையான மாடு. விருப்பம் இருக்கவங்க மட்டும் டிஸ்பிளே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நம்ம அனுசரித்து கொடுக்கலாங்க. நம்ம பதிவில் 4வதாக இப்போ பார்த்துட்டு இருக்கிற அந்த பசு ஒரு ஜெர்சி வகைங்க. இதுக்கு முன்னாடி பார்த்த மாடும் இதுவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்குங்க. ஜோடியில் விட்டோம் அப்படின்னா அச்சசல் ஒரே மாதிரியாக இருக்குங்க. கிட்டத்தட்ட அக்கா தங்கச்சி போல தான். நமக்கு 2 மாடு வேணுன்றவங்க, நம்ம தோட்டத்துக்கு 15லேருந்து 20 லிட்டரும் கறக்கக்கூடிய மாடு ஒரே டைமில் நமக்கு ஒரு ஜோடி தேவைப்படுது அப்படிங்கிறவங்களுக்கு இது ஒரு ஏற்ற பசுங்க. நல்ல ஒரு அருமையான முகமைப்பை பார்க்குறீங்க. நல்ல பெருங்கூட்டான மாடு, நல்லா வெயிட் கணத்தில் இருக்குங்க. பால் பார்த்திங்கன்னா 15 லிட்டருக்கு மேலே நம்ம எதிர்பார்க்குறோம். அதாவது நல்ல ஒரு கிளி கும்பல், நல்ல ஒரு தோல் மெழுவில் இருக்கக்கூடிய பசு. வெறும் கடப்பல்லு தான் ஆகுதுங்க. 2வது ஈத்துங்க. கடப்பல்ல 2வது ஈத்து. விலை 67 ரூபாய் சொல்கிறாங்க. நம்ம கூட குறைய நம்ம கஸ்டமருக்கு அனுசரித்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். அது ரெகுலராக நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம். பண்ணை தேவைக்காக இருந்தாலும் சரி, வீட்டு தேவைக்காக இருந்தாலும் சரி, இது ஒரு சிறந்த பசுங்க. மடியமைப்பை பார்க்குறீங்க. இன்னும் நல்லா மடி லூஸ் இருக்குங்க. லூஸ் நல்லா மடி இறங்கினதுக்கப்புறம் கன்று போடுங்க. நல்லா ஒரு தோரணையான அமைப்புங்க. மாட்டை பொறுத்தவரையில் மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்டதுங்க. அதனால் நமக்கு ஸ்பெஷல் ஏதாவது உணவுப் பொருட்கள் கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் எதுவும் இல்லைங்க. இப்போ சாதாரண வைக்கப்பில்லோ இல்லை வரப்பில் மேய்க்கிறோம் அப்படின்றனாவே இது அதுக்கு போதுமான சத்துக்கள் கிடைக்கக்கூடியது தான். குறைஞ்சது 6-7 ஈத்துக்கு வச்சுக்கலாங்க. ஆண் பெண் குழந்தைகள் யார் வேணாலும் பிடிச்சக்கூடிய ஒரு பசுக்கள் தான். சுழி சுத்தத்தில் நம்ம கொடுத்துட்ருக்கோங்க. பொதுவாக நம்ம தோட்டத்துக்கு வர பசுக்கள் எல்லாமே சுழி சுத்தத்தில் காட்டு மேய்ச்சலில் வளர்க்கக்கூடிய பசுக்கள் தான் நம்ம தேர்ந்தெடுத்து கொடுத்துட்ருக்கோம். அது 2வது ஈத்து இருந்தால் நம்ம அதிக ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டு எடுத்துகிட்ருக்கோம். அந்த வகையில் இது ஒரு சிறந்த தேர்வுங்க. இந்த மாடு தேவைப்படுது அப்படின்றவங்க டிஸ்பிளே இருக்கிற நம்பருக்கான கால் பண்ணி கேளுங்க, நம்ம விலை அனுசரித்து கொடுக்கலாம். நம்ம பதிவில் 3வதாக இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற பசு பார்த்திங்கன்னா ஒரு ஜெர்சியில் ரொம்ப அழகான ஒரு பசுங்க. எல்லாத்துக்கும் பிடிக்கக்கூடிய ஒரு பசு. இந்த 2வது ஈத்து தான் நடக்குது. இந்த ஈத்துக்கே நமக்கு 15க்கு மேலே கறவை எதிர்பார்க்குறோம் அப்படின்றவங்களுக்கு இது ஒரு ஏற்ற பசு தாங்க. ரொம்ப விலை குறைவு தாங்க. கடுப்பல்லு தான் ஆகுது. 17லேருந்து 20 லிட்டர் வரலும் தாராளமாக எடுக்கக்கூடிய ஒரு பசுக்கள் தாங்க. சுழி சுத்தத்தில் லட்சுமி மக அமைப்பு கொண்ட ஒரு பசு தாங்க. பார்க்கும்போது எல்லாத்துக்கும் தெரியும், ஒரு செவலை நிறத்தில் நல்ல ஒரு மடி அமைப்பு கொண்ட ஒரு பசுங்க. இன்னும் 10லேருந்து 15 நாளைக்குள்ளே கன்று போடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தாலும் நல்லா மடி லூஸ் இருக்குதுங்க. நல்லா மடி லூஸ் விட்டதுக்கப்புறம் கன்று போட்டுச்சுன்னா ரொம்ப சிறப்பு. இல்லை அதாவது மிஷின் கறவைக்காக இருந்தாலும் சரி, கை கறவைக்காக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் ஏற்ற ஒரு பசுக்கள் தான் இது. ஆண் பெண் குழந்தைகளோ யார் வேணாலும் பிடிச்சிக்கலாங்க. எந்த ஒரு உபச்சாரமும் கிடையாது. சாதாரண தீனி கொடுத்தோம் அப்படின்னாவே அதுக்கு ஒரு போதுமான தாங்க. மேலும் நம்ம கஸ்டமருக்கு நம்ம விலை அனுசரித்து கொடுக்கலாம். இது விலை சொல்கிறது பார்த்திங்கன்னா 73,000 சொல்கிறாங்க. 73,000லேருந்து முன்ன பின்ன நம்ம அனுசரித்து கொடுக்கலாங்க. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.
தூரத்துலேருந்து வரவங்களுக்கு நம்ம வந்துட்டு எல்லாமே அனுசரித்து தான் கொடுத்துட்ருக்கோங்க. அதாவது எல்லாத்தையும் வந்துட்டு நாமளே டெஸ்ட் பண்ணுறோங்க. அதனோட எப்படி ஒரு ஆரோக்கியமான கறவைக்கு அது என்னென்ன தேவைப்படுன்றது, அது ஒரு மேய்ச்சல் முறையாக இருக்கட்டும், வரப்பில்ல சாப்பிட்றதா இருக்கட்டும், சாடி குடிக்கிறதா இருக்கும், எல்லாத்தையுமே நம்ம செக் பண்ணிட்டு தான் நம்ம கஸ்டமருக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இது ஒரு சிறந்த மாடுங்க. பண்ணை தேவைக்காக இருந்தாலும் சரி, வீட்டு தேவைக்காக இருந்தாலும் சரி, இது ஒரு அருமையான மாடு. விருப்பம் இருக்கவங்க மட்டும் டிஸ்பிளே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நம்ம அனுசரித்து கொடுக்கலாங்க. நம்ம பதிவில் அடுத்ததாக பார்க்கக்கூடிய இந்த பசு வந்து பார்த்திங்க அப்படின்னா வெறும் 4 பல்லுங்க. 4 பல்லில் 2வது ஈத்து ஒரு மொட்டை டைப்பு. இல்லை கலர் வந்து பாருங்கள், ஒரு ரத்த செவலைங்க. ரத்த செவலையில் நல்லா பெருங்கூட்டான பசு. 15 லிட்டருக்கு மேலே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பசுக்கள் தான் இது. நல்ல முக அமைப்புங்க, நல்ல தோரணையான ஒரு மாடு, நல்ல எலும்பு கணத்தில் இருக்கக்கூடியங்க. இன்னும் 10லேருந்து 15 நாள் வரலும் டைம் இருக்குங்க. மடி நல்லா லூஸ் இருக்குங்க. காம்பு நல்லா பட்டன் காம்பு, அருமையான காம்பு. கை கறவைக்காக இருந்தாலும் சரி, மிஷின் கறவைக்காக இருந்தாலும் சரி, ரெண்டுக்குமே சிறந்த ஒரு பசு தான் இது. மடி அமைப்பை பார்க்குறீங்க, வெறும் பாதி மடி தான் இப்போ விட்டுருக்குங்க. இன்னும் கண்ணு போட டைம் இருக்கிறதுனால இன்னும் ஃபுல்லாக மடி லூஸாக இருக்கிறது எல்லாமே மடி இறங்கினதுக்கு அப்புறம் தான் கண்ணு போடுங்க. ஆண் பெண் யார் வேணாலும் பிடிச்சக்கூடிய ஒரு பசு தான் இது. காட்டு மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்டது. மேலும் இந்த வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம பொதுவாக சுடி சுத்தத்தில் கொடுத்துட்ருக்கோம். இந்த மாதிரி கலரில் நம்ம வாங்குறது வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக பால் ஏமாத்துறது கிடையாதுங்க. நம்மளோட சொந்த அனுபவத்தில் சொல்கிறோம். இந்த மாதிரி பசு வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம சொல்கிற கறவை விட அதிகமாக தான் கறவை கறக்குமோ தவிர குறைவாக கறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. இந்த மாதிரி பசு நம்ம தோட்டத்துக்கு தேவைப்படுது அல்லது பண்ணைக்கு தேவைப்படுது அப்படின்றவங்க டிஸ்பிளே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள், நம்ம விலை அனுசரித்து கொடுக்கலாம். 4 பல்லு ஆகிற 2வது தான இந்த ரத்த சவலைக்கு நம்ம சொல்லக்கூடிய விலை வந்து பார்த்திங்கன்னா வெறும் 77,000 ரூபாய் தாங்க. 77,000 ரூபாயிலேருந்து நம்ம கூட குறைய நம்ம கஸ்டமருக்கு அனுசரித்து கொடுக்கலாம். விருப்பமாக இருக்கவங்க மட்டும் டிஸ்பிளேயில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நம்ம தோட்டம் இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டங்க. சேலம் மாவட்டம் முத்தமட்டி கிராமங்க. சேலம் மாவட்டம் முத்தமட்டி கிராமத்தில் முத்தமட்டி ஹைவேஸ்லேருந்து வெறும் 1/2 கிலோமீட்டர் தொலைவில் தான் நம்ம தோட்டம் இருக்குங்க. நேரில் வரவங்களுக்கு நம்ம இன்னும் நல்லா அனுசரித்து கொடுத்துட்ருக்கோம். மேலும் அவங்களுக்கு தேவையான எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த வரல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி.